முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. கூட்டு நடவடிக்கை குழு தொடர்பாக இந்த விஷயத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, இந்த எம்பிக்கள் கூட்டம் தொடர்பான விவரங்களை விரிவாக பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாளை டெல்லியில் நாடாளுமன்ற தொடர் கூட்டமானது நாளை தொடங்க இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் இருந்து எடுத்து வைக்கக்கூடிய முன் பிரச்சனைகள் குறித்து தற்போது திமுக தலைமை கழகம் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்தி திணிப்பது, அதேபோன்று தொகுதி மறுவரை, நிதி பகிர்வு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்படுகின்றனர். குறிப்பாக கடந்த வாரம் அனைத்து கட்சி கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இது தொடர்ச்சியாக அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தற்போது ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க முன்வைப்பதாக இருக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தற்போது அதற்கான குழு என்பது தற்போது அமைக்கப்பட இருக்கின்றது. முதற்கட்டமாக தற்போது கேரளாவுக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் செல்வதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. அதேபோன்று ஆந்திராவுக்கு அமைச்சர் ஏவா வேலும், மேற்கு வங்கத்திற்கு கனிமொழி கருணாநிதியும் செல்வதாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை அமைச்சர் TRB ராஜா செல்வதாக தற்போது தகவலானது முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விரைவில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக இந்த அமைக்கப்பட்டிருக்க குழு சம்பந்தமாக விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தில் நிதி பகிர்வு என்பது பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருப்பதாகவும், அதேபோன்று இந்தி திணிப்பது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்தில் இந்தி திணிப்பு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துவதும், தொடர்ச்சியாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுப்போம் என மத்திய அரசு கூறி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனை என்பது கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் பெருமளவில் ஏற்படுத்தி வருகின்றது. இதன் காரணமாக பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதேபோன்று தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்களவை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் தொகுதி என்பது குறைவாக காணப்படும் எனவும் ஒரு இதை முன்வைத்து தற்போது இந்த மூன்று முக்கிய பிரச்சனைகள் குறித்து நாளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதற்கான ஆலோசனை கூட்டம் என்பதுதான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறிப்பாக தற்போது பேசப்பட்டு வருகின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில். இதன் அடிப்படையில் தற்போது 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5 குழுக்களுக்கும் 5 அமைச்சர்கள் என ஒவ்வொரு இடத்திற்கும் ஏவா வேலு, அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவர்கள் சென்று இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாளை அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழகம் சார்பில் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. ஸ்ரீராம், திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் மற்ற மாநிலங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அழைப்பதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி லிபிகா.